ரஹ்மான் ரஹீம். எடுங்க. வலிமார்கள் என்பவர்கள் யார் அப்படின்ற அந்த பக்கத்தை எடுங்க. வலிமார்கள் என்பவர்கள் யாருன்றது தலைப்பில்லை. தலைப்பு இந்த உலகத்திலே வலிமார்களை கண்டுகொள்ள முடியுமா, இந்த உலகத்திலே ஒருத்தரை வலிமாற நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றது தான் தலைப்பு. ஏன்னா வஹாபிகள் என்ன சொல்கிறாங்க, குரானில் வலிமாறுகள்னு இருக்குது, அதை யாரும் மறுக்கலை. வஹாபிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் கண்டுகொள்ள முடியாது, நாளைக்கு மறுமைக்கு போனால் தான் யாரை என்ன செய்ய முடியும், அவுளியான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு சில ஆதாரங்களை வச்சுருக்கிறாங்க, சொல்கிறாங்க. மறுமைக்கு போன பிறகு உண்டான சூழ்நிலை பார்த்து தான் யார் இறைநேசர் யார் இறைநேசர் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்திலேயே வெளிப்படையான சில அடையாளங்களை கொண்டு கண்டுகொள்ள முடியும் அப்படின்றது தான் குரான் ஹதீஸ் மூலமாக நமக்கு தெரிகிற செய்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய நேசர்கள் நிச்சயமாக, லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது எந்தவித பயமும் கிடையாது, வலாஹும் யஹ்சனுன், அவர்கள் எதற்கும் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்போ இந்த அடையாளங்கள் யார்கிட்ட இருக்குது, யார் எதற்கும் பயப்பட மாட்டாங்களோ, எதை நினைத்தும் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்களோ, இது 2 அடையாளம். இன்னும் 2 அடையாளங்கள் பின்னாடி வருது. அல்லதீன ஆமனு வ கானு எத்தகூன். அல்லாஹு தஆலா தொடர்ந்து இந்த வசனத்தில் என்ன செய்கிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் ஈமான் கொண்டவர்கள், ஈமானில் நல்ல ஈமான் வச்சுருப்பாங்க. வ கானு எத்தகூன், அவர்கள் தக்வா உடையவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரியுது, அவர்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது, அவர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது, அவர்கள் நல்ல முறையில் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள், அதே நேரத்தில் தக்குவா உடையவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். தக்குவா உடையவர்கள்னா என்ன, இறை அச்சம்னா என்ன, தாரிஃப் என்ன, தக்குவாவுடைய தாரிஃப் என்ன, அல் இம்திசாலு பில் அவாமிரி வல் இஜ்தினாபு அனின் நவாஹி வ தர்கு ஷுபஹாத், இதுதான் தாரிஃப், அரபியுடைய தாரிஃப். அல் இம்திசாலு எடுத்து நடப்பது, பில் அவாமிரி அல்லாஹ் ஏவிய விஷயங்களை, அல்லாஹ் ரசூல் ஏவிய விஷயங்களை எடுத்து நடப்பது, வல் இஜ்தினாபு அனின் நவாஹி அல்லாஹ் ரசூல் தடுத்த விஷயத்தை தவிர்ந்து கொள்வது, ஓ தர்கு ஷுபஹாத் எது சந்தேகமோ, செய்யலாமா வேணாமோ அந்த சந்தேகத்தை என்ன செய்து விடுவது, விட்டு விடுவது. அப்போ இது சாதாரணமாக இதை நம்ம யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க யார், தக்குவா உடையவர்கள். அப்போ இந்த ஆயத்து நமக்கு என்ன காட்டுதுன்னா, இந்த உலகத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும்ன்றது நம்முடைய நிலைப்பாடு. இப்போ அந்த ஆயத்தை அடுத்து ஒரு ஆயத்து போட்டிருக்கு, அதை விட்டுருங்க. இப்போ ஹதீஸில் என்ன வருது, நசாயி இமாம் சுனனுல் குப்ராவில் பதிவு செஞ்சுருக்காங்க. என்ன ஹதீஸு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்கப்பட்டது, மன் அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லதீன இதா ருஉ ذுகிரல்லாஹ், யாரை பார்க்கப்பட்டால், யார் பார்க்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய நினைவு ஏற்படுத்தப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய திக்ர் வருகிறதோ, அவங்க தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்படின்னு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் தப்ரானி இமாமுடைய முஅஜமுல் கபீர்லையும் இந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, யா ஐயுஹன்னாஸ் அலா உன்பிஉக்கும் பி ஹியாரிக்கும், உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா, பி ஹியாரிக்கும் உங்களில் சிறந்தவரை, சிறந்த நபரை உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சஹாபாக்கள் பலா, ஏன் யா ரசூலுல்லாஹ் அறிவிங்கள். அப்போ கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லதீன இதா ருஉ ذுகிரல்லாஹ், யாரை பார்க்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய நினைவு உண்டாகிறதோ ஏற்படுத்தப்படுகிறதோ அவங்க அல்லாஹ்வுடைய நேசர், அவங்க மனிதர்களையே சிறந்தவர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸின் மூலமாகவும் அப்போ நமக்கு என்ன தெரியுது, கண்டுகொள்ள முடியும்ன்றது தெரியுது. அடுத்து பாருங்கள், இன்னொரு ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் நம்ம ஃபேமஸாக வரக்கூடிய ஹதீஸு, அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ நிச்சயமாக, இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தஆலா கால சொல்கின்ற ஹதீஸுல் குதுசி. இது என்ன ஹதீஸு, மன் ஆதாலி வலியன், என்னுடைய நேசரை யார் பகைக்கிறாரோ
ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவரிடத்தில் நான் போர் பிரகடனம் செய்கின்றேன். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை நமக்கு சொல்கிறான். என்ன விஷயம்? இறைநேசர்களை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பகைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ யார் இறைநேசர்னு தெரிஞ்சாதான் நம்மளால் பகைக்காமல் இருக்க முடியும். செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்ல மாட்டான். அப்போ யார் இறைநேசர்னு தெரிஞ்சாதான் நம்ம பகைக்காமல் இருக்க முடியும். பகைக்காமல் இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய போர் பிரகடனத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோம். அப்போ இங்கே முடியக்கூடிய விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்வான் அப்படின்றதுனால அப்போ நம்மளால் கண்டுகொள்ள முடியுன்றது தான் இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுது. ஒருத்தர் இறைநேசராக உனக்கு அடையாளம் படுத்தப்பட்டால் அவரை நீ என்ன செய்யாத, பகைக்காத. அப்படி பகைச்சேன்னா என்ன செய்யும், நான் உன்னிடத்துல போர் பிரகடனம் செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதுலேருந்து இந்த ஹதீஸில் நமக்கு என்ன தெரியுது, இறைநேசர் நம்மளால் கண்டுகொள்ள முடியும் அப்படின்றது தெரியுது. இன்னொரு ஹதீஸு இதில் இல்லை. அந்த ஹதீஸில் என்ன வரும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா துசாஹிப் இல்லா முஃமினன். அந்த ஹதீஸில் ரசூல்லா சொல்லுவாங்க, லா துசாஹிப் இல்லா முஃமினன், நீ நட்பு கொள்வதாக இருந்தால் முஃமினை தவிர வேறு யாரிடத்திலையும் நட்பு கொள்ளாது. வலா யஅகுல் தஆமக இல்லா தகியுன், வலா யஅகுல் சாப்பிட வேண்டாம், தஆமக உன்னுடைய உணவை சாப்பிட வேண்டாம், இல்லா தகியுன் தக்வா உடையவரை தவிர வேறு யாரும் உன்னுடைய உணவை சாப்பிட வேண்டாம். அப்போ நீ யாருக்காவது சதக்கா செய்கிற, உணவு கொடுக்குறன்னா தக்வா உடையவர்களுக்கு கொடு, தக்வா உடையவர்களுக்கு தவிர வேறு யாரும் சாப்பிட வேண்டாம்னு அதுதான் அர்த்தம். இப்போ யார் தக்குவாதாரிகளோ அவங்களுக்கு நீ என்ன செய்ய, முதல்ல உணவை கொடு. உன்னுடைய உணவை நீ யாருக்காக கொடுக்குறதா இருந்தால் முதல்ல தக்குவாதாரிகளுக்கு கொடுன்னு ரசூல்லா சொல்கிறாங்க. ஒலா துசாஹிப் லா துசாஹிப் இல்லா முஃமினன் ஒலா யஅகுல் தஆமக இல்லா தகியுன். இப்போ இதில் என்ன சொல்ல வருது, தக்குவா என்பது உள்ளம் சார்ந்தது, அது வெளியே தெரியாது. நாளைக்கு மறுமைக்கு போனால் தான் யார் தக்குவா உடையவர்கள் யார் இறைநேசர்கள் தெரியும்டா. ரசூல்லா எப்படி இந்த சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒலா யஅகுல் தஆமக இல்லா தகியுன்னு சொல்லியிருக்கும். தக்குவாவுடைய தவிர உங்களுடைய உணவை வேறு யாரும் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ தக்குவா உடையவர்கள்னு வெளிப்படையான சில அடையாளங்கள் கவனிச்சு, ஒரு தொழுகையாளியாக இருக்கிறார், ஒரு பேணுதலாக இருக்கிறார், ஹலால் ஹராம பேணவராக இருக்கிறாரு, வெளிப்படையான தோற்றத்தை பார்த்தா எல்லா விஷயத்தையும் ஷரியத்துடைய விஷயத்தை எடுத்து நடக்கிறாரு, ஷரியத்தை அடுத்த விஷயத்தை தடுக்கிறாரு, சொந்தமான விஷயத்தை விட்டுறாரு. அப்போ நம்ம அடையாளப்படுறோம், இப்போ இவர் ஒரு தக்குவாதாரி, பெரிய சூஃபி, நல்ல தக்குவாதாரியாக இருக்கிறாரு. அப்போ நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியுன்றதுனால தான் ரசூல்லா இந்த அம்ரை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய உணவை கொடுக்குறாங்க தக்குவாதாரி கொடுங்க, வேறு யாரும் உங்களுடைய உணவை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, வழிமாறுகளை இந்த உலகத்தில் நம்மால் கண்டுகொள்ள முடியும் அப்படின்றது தான் நம்முடைய நிலைப்பாடு. இப்போ அடுத்து இறைநேசர்களை குறித்து நம்ம என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், இறைநேசர்களுடைய அற்புதங்கள் என்பது கராமாத்துல் அவுலியாயி ஹக்குன், கராமாத்துல் அவுலியாயி ஹக்குன். இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அகீதா. நபிமார்களாக இருந்தால் அல்லாஹ் முஅஜிஸாத்தை கொடுக்குறான், இறைநேசர்களாக இருந்தால் அல்லாஹ் கராமத்து அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அதாவது அற்புதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன, ஹவாரிக்குன் இல் ஆதாத், வளமைக்கு மாற்றமாக ஒரு செயல் நடக்கிறது. புரிஞ்சா, மனிதனுடைய பார்வைன்றது ஒரு குறிப்பிட்ட எல்லையை சார்ந்தது. இந்த வழக்கத்துக்கு மாற்றமாக அவர் இங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்கிறார், பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறத எந்த இதுவும் இல்லாமல் பார்க்குறார். இது வழக்கத்திற்கு மாற்றமாக. ஒருத்தர் மௌத்தாயிட்டார், அவர் மௌத்தானவர் யாராலையும் உயிர்ப்பிக்க முடியாது. அப்போ என்ன செய்கிற, மௌத்தானவர் உயிர்ப்பிக்கிறாங்க. அப்போ இது வளமைக்கு மாற்றமாக நடக்குது. இப்போ வளமைக்கு ஹவாரிக்குன் லில் ஆதத், வளமைக்கு மாற்றமாக நடக்கிற செயலுக்கு பேர் தான் என்னது, அற்புதம். அது நபிமார்களுக்கு இருந்தால் அது முஅஜிஸாத், வழிமார்களுக்கு இருந்தால் கராமா. ஆனால் இப்போ என்னது, நபிமார்களுக்கு அற்புதம்ன்றது கட்டாயம். ஏன்னா அவங்களுடைய நபித்துவத்தை அவங்க நிரூபிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்தான், முஅஜிஸாத்தை கொடுத்தான். ஆனால் இறைநேசராக இருக்கணுன்றதுக்கு கராமத்து என்பது கட்டாயம் கிடையாது. அப்படி வருமா, வரும். அப்படி ஒரு நிகழ்ந்துச்சுன்னா அது உண்மைதான் அப்படின்றது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதா. கராமாத்துல் அவுலியாயி ஹக்குன். இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த மெஹராபில் பார்த்தா குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல் மெஹராப், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்கி இருக்கக்கூடிய அந்த மெஹராபு அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் பார்த்தா வஜத இந்தஹா ரிசுக்கன், என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல ரிசுக்கை பார்க்குறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. பல வகையான பழங்கள்
ரிசுக்குகள் இருக்கிறது. அப்போ கேட்குறாங்க, யா மரியம் அன்னா லக்கி ஹாதா, மரியமே இது உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? அப்போ காலத்தை அவங்க சொல்கிறாங்க, ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. இன்னல்லாஹ் யர்சுக்கு மையஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தான் நாடிய நல்லடியார்களுக்கு கணக்கின்றி கொடுப்பவனாக இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல எந்தவித உதவியும் இல்லாமல், அந்த ரிசுக்கு வர்றதுக்கு உண்டான எந்த வழிவகையும் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹு தாலா தன் புறத்திலிருந்து அந்த ரிசுக்கை என்ன செஞ்சிருந்தான்? கொடுத்திருந்தான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபிமார்கள், அந்த நபியினுடைய காலத்தில் வாழ்ந்து ஒரு இறைநேசர் அவங்க. அப்போ அவங்களுக்கு அல்லாஹு தாலா தன் உணவு கொடுப்பதன் மூலமாக அந்த அற்புதத்தை அல்லாஹ் அவங்கள்ட்ட வெளிப்படுத்தினான். சொல்ல புரியுதா? இப்போ இது ஆல இம்ரான்ல வரக்கூடிய வசனம். ஆமாம், எல்லாமே அல்லாஹ் தானே. அற்புதம்னா சுயமாக அற்புதம் நிகழாது, புரிஞ்சா? அது அல்லாஹ் அவங்களுக்கு கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹ் அவங்கள்ட்ட வெளிப்படுத்துகிற ஒரு இது. சொல்ல புரியுதா? சுயமாக வந்துச்சுன்னா அப்போ அல்லாஹ்க்கு தான் சுயமாக வரும். எதுவுமே நமக்கு பித்தாத் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், ரசூலுல்லாவுக்கு சுயமானது கிடையாது. ரசூலுல்லாவுக்கு ஒருத்தர் சுயமாக இருக்குன்னு விளங்கினாலே அது என்ன ஆயிரும்? ஷிர்கு தான் ஆயிரும். அடுத்து பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து என்னென்னா, ஹுபைப் ரலியல்லாஹு பற்றி ஒரு சம்பவம் வருது. என்ன அப்படின்னா, பின்து ஹாரிஸ் அப்படின்றவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன அறிவிக்கிறாங்க? அன்னஹும் ஹீன இஜ்தமஉ இஸ்தஆர மின்ஹா மூசா யஸ்தஹித்து பிஹா ஃபஆரத்துஹு. அதாவது இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குறைஷி காஃபிர்களால் கைது செய்யப்பட்டு என்ன செய்கிறாங்க, இந்த பின்து ஹாரிஸ் அப்படின்ற அந்த பெண்மணியுடைய வீட்டில் என்ன செய்கிறாங்க, தங்க வைக்கப்படுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஹுபைப் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண்மணி இவங்க கையெல்லாம் கட்டி இரும்பு சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது இவங்க கேட்குறாங்க, யார்? ஹுபைப் ரலியல்லாஹு, இஸ்தார மின்ஹா மூசா. அவங்க அந்த பெண்மணிகிட்ட ஒரு கத்தி கேட்குறாங்க. எதற்கு கத்தி கேட்குறாங்கன்னா, யஸ்தஹித்து பிஹா, தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முடிகளை அகற்றுவதற்கு கத்தி கேட்குறாங்க. அப்போ இந்த பெண்மணியும் ஆரத்துஹு, அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்மணியும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கத்தியை இரவலுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஹுபைப் ரலியல்லாஹு அந்த பின்து ஹாரிஸாவுடைய அவங்க குழந்தை இப்னு சின்ன பையன் அப்படி என்ன செய்கிறா வர்றான். இவங்க என்ன செஞ்சிடறாங்க, பிடிச்சிடுறாங்க. அகத இப்னன் லி, பின்து ஹாரிஸ் சொல்கிறாங்க, என்னுடைய மகனை என்ன செஞ்சிட்டாரு, ஹுபைப் ரலியல்லாஹு பிடித்து விட்டார். ஆனா காஃபிலத்துன் ஹீன அத்தாகும், அவரிடத்துல போகும்போது நான் பார்க்கல, என்ன செஞ்சிட்டாரு, பொடுபோக்காக இருந்துட்டேன். பார்த்தா அந்த அவர் என்ன செஞ்சிட்டாரு, குழந்தைய பிடிச்சிட்டாரு. கையில் பார்த்தா கத்தி, நான் கொடுத்த கத்தி இருக்குது. காலத்து அவங்க சொல்கிறாங்க, பின்து ஹாரிஸ் ஃபவஜத்துஹு முஜ்லிஸஹு அலா ஃபஹ்திஹி, நான் என்ன பெற்றுக்கொண்டேன், என்னுடைய மகனை அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மடியில் உட்கார வச்சுருந்தாங்க. வல் மூசா பியதிஹி, கத்தி என்ன மூசானா என்னது, கத்தி என்ன செய்யுது, கையில் இருக்குது. அப்போ என்ன செஞ்சேன், ஃபஸஅத்து ஃபஸஅத்தன், நான் என்ன செஞ்சேன், என்னம்மா ஃபஸஅத்தன், நான் திடுக்கிட்டேன் பார்த்தோன்னே. ஆனால் நான் பயந்ததை அரஃபஹா ஹுபை ஃபி வஜ்ஹின், ஹுபை என்னுடைய முகத்தில் அதை என்ன செஞ்சுக்கிட்டாரு, அறிஞ்சிக்கிட்டாரு. பொதுவாக என்னது, இந்த படத்தில் வர்ற மாதிரி தான், என்னது டக்குன்னு கத்தி எடுத்து குழந்தையுடைய கழுத்தில் வச்சுட்டு என்னை விட்டுரு, அந்த மாதிரி என்ன ஒரு பயம் வந்துருச்சு இவங்களுக்கு. அப்போ உடனே இவங்க கேட்குறாங்க, தக்ஷைன அன் அக்துலஹு, நான் உங்களோட குழந்தைய கொன்றுவேன் நீங்கள் பயப்படுறீங்களா? மா குன்துலி அஃப் அலதாலிக்க, கண்டிப்பாக நான் அதை செய்ய மாட்டேன், அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், வல்லாஹி செய்ய மாட்டேன்னு இவங்க சொல்லிடுறாங்க. பின்து ஹாரிஸ் சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாக, மா ரஐத்து அசீரன் கத்து ஹைரம் மின் ஹுபைப், ஹுபைபை விட ஒரு சிறந்த ஒரு கைதியை நான் பார்த்ததே இல்லை. தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், டக்குன்னு பிளாக்மெயில் பண்ணி என்ன செஞ்சுருக்கலாம், தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஹுபைபோட ஒரு சிறந்த கைதியை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்து ஹாரிஸ் அந்த பெண்மணி ஹுபைப் ரலியல்லாஹு பற்றி சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமா, லகது வஜத்துஹு யௌமன், ஒரு நாள் நான் அவரை பார்த்தேன், யாக்குலு சாப்பிடுகின்றவராக, மின் கித்ஃபி இனபின் ஃபி யதிஹி, தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த திராட்சை கோப்பு, கிதுஃப்னா அந்த அந்த கிளை, அந்த திராட்சை கோப்பை அவர் சாப்பிடுகின்றவராக பார்த்தேன். ஆனால் வ இன்னஹு லமூஸகுன் ஃபில் ஹதீத், ஆனால் அவரோ எதில் கட்டப்பட்டிருக்கிறாரு, சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறார். இரும்பு, ஹதீதுனா என்னது, இரும்பில் கட்டப்பட்டிருக்கிறார்.
வமா பி மக்கத்தமின் சமரின், மக்கால பழங்களே கிடையாது. ஆனால் இவர்கிட்ட என்ன இருக்குது? பழங்கள் இருக்குது. யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. இவரும் போய் யார்கிட்டையும் போய் வாங்கிட்டு வரல. ஏன்னா இவர் ஆல்ரெடி கட்டப்பட்டிருக்கிறாரு இரும்பால. இவனது மக்காலையும் பழங்கள் இல்லை. ஆனால் இவர் கையில் மட்டும் என்ன செய்யுது? திராட்சை கோப்பு இருக்கிறது. அப்போ நான் சொன்னேன், ஒ கானத்து தக்கூலு, அந்த பெண்மணி தனக்குத்தானே சொல்கின்றவர்களாக இருந்தார்கள், இன்னஹுல ரிசுக்கும் மினல்லாஹி ரஸகஹு ஹுபைப், இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்த ரிசுக்கு, அல்லாஹ் ஹுபைபுக்கு இதை ரிசுக்காக தந்திருக்கிறான் என்று அவங்க சொல்லிக்கிட்டாங்களாம். அப்போ மக்காலேயே கிடையாது பழங்கள், இவங்களும் கட்டப்பட்டிருக்கிறாங்க இரும்பு சங்கிலியால். ஆனால் இருந்தாலும் அல்லாவின் புறத்திலிருந்து இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்குது? உணவின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவங்கள என்ன செஞ்சுருக்கிறான்? கராமத்து அவங்கள்ட்ட வெளிப்பட்டிருக்கு. புரிஞ்சா? அப்போ கிடைக்கும் சாத்தியம் இல்லாத அந்த இடத்துல அல்லாஹ் அவங்களுக்கு உணவு கொடுத்து என்ன செஞ்சுருக்கிறான்? கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இது ஹுபைப் ரலியல்லாஹு இடத்துல வெளிப்பட்ட கராமத். இப்போ அடுத்து பாருங்க, பைஹக்கி இமாம் தலாயிலு நுபுவால பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா ஹதீஸு நமக்கு ஃபேமஸான ஹதீஸ், சக்கர் கூட சொல்லுவாங்க அடிக்கடி. அண்ட் இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க? பொதுவாக ஷேகுமார்கள் பயன்படுத்தக்கூடிய ஹதீஸ் தான். இப்னு உமர் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுது, அண்ணா உமர், நிச்சயமாக உமர், பாச ஜெய்ஷன், ஒரு படையை அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட புக் கிதாப் இல்லையா? கிதாப் கொடுக்க வேண்டியதானே? பாஷ போன வருஷமும் நீங்கள் இல்லையா? அது அவங்க 2 பேர் ஏற்கனவே இருந்ததுனால தான் உங்களை கூப்பிட்டேன். பாச ஜெய்ஷன் என்ன செய்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு ஒரு படையை அனுப்புகிறார்கள். வ அம்மர அலைஹிம் ரஜுலன் யுதா சாரியா. வ அம்மர என்ன அர்த்தம்? அமீராக்கினார்கள். அம்மர்னா என்ன அர்த்தம்? அமீராக்கினார்கள். ரஜுலன் ஒரு மனிதரை, அவர்களுக்கு ஒரு மனிதரை அமீராக்கினாங்க. அவர் பேர் யுதா சாரியா, அவர் பேர் சாரியா. ஃபபைனமா உமர் ரலியல்லாஹு யக்துபு, உமர் ரலியல்லாஹு எங்களுக்கு மத்தியில் குத்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபஜால யசீஹு, திடீர்னு யசீஹுனா சாஹ யசீஹுனா கூச்சலிட்டார்கள். சாஹ யசீஹு கூச்சலிட்டார்கள். யா சாரியா அல் ஜபல், யா சாரி அல் ஜபல் அப்படின்னு கூச்சலிட்டாங்க. என்னடா எங்களுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா குத்பா செஞ்சுட்டு இருந்தாங்க நமக்கு மத்தியில், திடீர்னு யா சாரி அல் ஜபல், யா சாரி அல் ஜபல்ன்றாங்க. அப்போ கதிம ரசூலும் மினல் ஜெய்ஷ், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யுது? அந்த படையிலிருந்து ஒரு தூதுவர் என்ன செய்கிறாரு? இங்கே வர்றாரு மதீனாவுக்கு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, யா அமீரல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவரே, லக்கீனா அதுவனா, எங்களுடைய எதிரிகளை நாங்கள் சந்தித்தோம் போர்க்களத்தில். ஃபஹஸமூனா, அவங்க என்ன செஞ்சாங்க? எங்களை தோல்வி அடைய செஞ்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? எங்களை அடித்து தோய்க்க வச்சாங்க. இதன் நாங்கள் அப்படி தோத்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா இதன் சாயஹுன் யசீஹு, திடீர்னு யாரோ ஒருத்தர் கூச்சல் போடுறவருடைய சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. யா சாரி அல் ஜபல் அப்படின்னு கேட்டுச்சு. இந்த சத்தத்தை கேட்டோன்னா நாங்கள் அலர்ட் ஆகி அஸ்னதுனா லுஹூரனா, எங்களுடைய முதுகை நாங்கள் ஆக்கி கொண்டோம், இரல் ஜபலி, எங்களுடைய பின்னாடி என்ன செஞ்சோம்? மலையின் பக்கம் ஆக்கிக்கிட்டு அப்போ நாங்கள் போர் செஞ்சோம். ஃபஹஸமஹுமுல்லா, அல்லாஹ் அவர்களை தோல்வியடைய செய்தான், நமக்கு வெற்றியை கொடுத்தான். அப்போ உமர் ரலியல்லாஹு இருந்தது ஒரு இடம், இவங்க இருந்தது அது வேற ஒரு இடம், ரொம்ப பல 100 கிலோமீட்டருக்கு அப்பால். ஆனால் இங்கேருந்து அங்கே நடக்கிறது உமர் ரலியல்லாஹு பார்க்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹுக்கு கொடுத்துருந்தான். இது உமர் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். இங்கேருந்த சத்தம், இவருடைய சவுண்டு ஒரு குறிப்பிட்ட எல்லையை விட தாண்டாது மனிதனுடைய சத்தம். ஆனால் இவங்க இங்கேருந்து யா சாரி அல் ஜபல்னு சொன்ன அந்த சத்தம் அல்லாஹ் தஆலா பல மைல்களுக்கு, பல 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த போரில் இருந்த அந்த போர் படைகளுக்கு என்ன செஞ்சிருக்கு? கேட்டிருக்கு. இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த என்னது? இது அற்புதம். அப்போ அல்லாஹ் நாடனா உணவுகளை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? உணவே இல்லைனாலும் அல்லாஹ் நானா என்ன செய்வான்? உணவுகளை கொடுத்து அல்லாஹ் கராமத்தை வெளிப்படுத்துவான் அப்படின்றது. அதே மாதிரி அல்லாஹ் நாடனா ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி பார்க்கக்கூடிய ஆற்றலையும், ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இவங்களுடைய சத்தத்தை கொண்டு பேருக்கு சேர்க்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ்வால தான் நாடிய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான்றது தெரியுது. அடுத்து பாருங்க, சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. என்ன ஹதீஸு? அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரஜுலைனி மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களிலிருந்து 2 பேர் என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சந்திச்சுட்டு ரிட்டர்ன் போகிறாங்க. எப்போ ரிட்டர்ன் போகிறாங்கன்னா, ஹரஜா மின் இந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி லைலத்தின் முலிலிமத்தின்,
எப்படிப்பட்ட இரவு? இருள் சூழ்ந்த இரவு வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாம் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, வெளியே போகிறாங்க ரசூல்லாட்டிருந்து. ஓ மாஹுமா, அவங்க 2 பேர் டீம் இருக்குது. மிஸ்லுல் மிஸ்பாஹைனி, ஏதோ 2 விளக்கு மாதிரி இருக்குது, ஆனால் விளக்கு இல்லை, மிஸ்லுன்னு தான் சொல்கிறாங்க. விளக்கையில் வச்சுருந்தாங்க, அடிச்சுட்டே போனாங்கன்னு சொல்லலை. விளக்கை போன்று ஏதோ இருந்தது. ஆனால் யுதி ஆணி பைன ஐதீஹிமா, அந்த விளக்கு மாதிரி ஏதோ தெரிஞ்சிச்சு. அது வந்து அவங்க கைகளுக்கு மத்தியில் என்ன செஞ்சிச்சு, வெளிச்சத்தை கொடுத்தது. யுதி ஆணி அலா யுதியா, வெளிச்சத்தை கொடுத்தது. ஃபலம்மா இஃப்தரக்கா, போய் குறிப்பிட்ட தூரம் அப்படியே ஒன்றா போய்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா முன்னாடி அப்படியே வெளிச்சம் அடிக்குது, அந்த வெளிச்சத்துலேயே நடந்து போகிறாங்க 2 பேரும். ஃபலம்மா இஃப்தரக்கா, அவங்கவுங்களுடைய திசையின் பக்கம் அப்படி பிரிகிறாங்க. பிரிகிற போது சார ம குல்லி வாஹிதும் மின்ஹுமா வாஹிதும், அந்த 2 பேரில் ஒவ்வொருத்தரோடையும் என்ன செஞ்சிருச்சு, வெளிச்சம் அப்படி பிரிஞ்சிருச்சு. ஹத்தா அத்தா அஹலஹு, அவங்க தங்களுடைய வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த வெளிச்சம் அப்படி பிரிஞ்சு அவங்களுக்கு அப்படியே வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அப்படியே அவங்க போயிட்டாங்க. அப்போ இருட்டிலும் கூட அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுக்குற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. இது அல்லாஹ் சில நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கராமத் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சிலருக்கு வெளிப்படுத்துவான். இமாமுடைய வாழ்க்கை வரலாறுலையும் என்ன செய்யுது வருது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மதுஹப், மிகப்பெரிய ரியாலு சாலிஹின் அவங்க தான் எழுதுனாங்க. நிறைய ஃபிக்கு, பெரிய முஹத்தீஸு, பெரிய ஃபக்கீஹ். அவங்க இரவு நேரத்தில் உட்காந்து விளக்க வச்சு எழுதிட்டு இருந்தாங்களாம். கிதாப் தஸ்னீப் செஞ்சுட்டு இருக்கும் போது விளக்கு அணைஞ்சிருச்சு. அப்போ அல்லாஹ் தாலா அங்கே பக்கத்தில் இந்த மரத்துலேருந்து வெளிச்சம், மரத்துலேருந்து அப்படி வெளிச்சம் வராது, அதை வச்சு எழுதுனாங்கன்னு வருது. இன்னொரு இமாம் ராஃபி இமாம்னு ஒருத்தவங்க ஷாஃபி மது, அவங்கள பற்றி சொல்லும் போது அவங்க கிதாப் எழுதிட்டே இருந்தாங்க விளக்க வச்சு. அந்த காலத்தில் விளக்கு அணைஞ்சோன்னு அவங்களுடைய கையிலேருந்து அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை கொடுத்தாங்க. அந்த பிரகாசத்தை வச்சு கிதாப் எழுதுனாங்க அப்படிலாம் வருது. அப்போ அல்லாஹ் நாடினா இந்த கராமத்தை என்ன செய்யும், வெளிப்படும். அடுத்து பாருங்க, நசாயி இமாம் அஸ்ஸுனனுல் குப்ரால பதிவு செஞ்ச இன்னொரு ரிவாயத்து. என்ன ரிவாயத்து அப்படின்னா, ஒரு சஹாபியை குறித்து ஒரு ரிவாயத்து. நாஃபி அன் உமர் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, முஆத் ரலியல்லாஹு பற்றி ஒரு சஹாபி, அவங்கள பற்றி சொல்லும் போது, ஹாதல்லதி தஹர்ரக லஹுல் அர்ஷ், இந்த சஹாபி எப்படிப்பட்டவங்க, இவங்க அவங்க மரணிக்கிறாங்க. மரணிக்கிற போது அவர்களுக்காக அரிஷே அசைந்ததுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஓ ஃபுத்திஹத்து லஹு அபு அபு சமா, வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஓ ஷஹீதஹு சபூன அல்ஃபம் மினல் மலாயிகா, மலக்குமாரில் 70,000 பேர் என்ன செஞ்சாங்க, அதில் கலந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட அந்த ரிவாயத்தில் வருது, லக்கத் லம்ம லம்மத்தன் சும்ம ஃபர்ரஜ அன்ஹு அதாபுல் கபர், அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு சஹாபியும் கூட கபூரில் வச்சோடனே அப்படி லைட்டாக ஒரு நெருக்கிச்சான். அப்புறம் டக்குன்னு தஃப்ரீஜ் ஆயிடுச்சு. ரசூல்லா இருக்கிறாங்க. இப்போ ரசூல்லா அந்த நேரத்தில் வேறு ரிவாயத்தில் வந்து தக்பீர் சொல்லுவாங்க அப்படின்லாம் வரும். புரியுதா? அவ்வளோ சிறப்பு வாய்ந்த சஹாபிக்கு என்ன செஞ்சு லைட்டாக ஒரு அணைச்சி என்ன செஞ்சுருக்குது, முத்தம் கொடுத்துருக்குது. பார்த்துக்கோ நம்ம நிலமெல்லாம் என்ன, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். புரியுதா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ் வந்து 70,000 மலக்குமார்கள் எல்லாம் இறக்கியிருக்கான் அவங்களுடைய இதில். அதேபோல் அரிஷுடைய கதவு, அரிஷே என்ன அசைஞ்சிருக்கு. இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தனிப்பட்ட ஒரு கராமத்து. இப்போ அடுத்து பாருங்கள், சுனன் அபூ தாவூதில் வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்து. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, நஜ்ஜாசி அரசர் இருக்காரு, அவர் இஸ்லாத்தை ஏற்றார். அவர் மரணித்த பிறகு, அன்றிருந்து நிறைய அரசர்கள் மறுத்தாங்க. ஆனால் நஜ்ஜாசி அரசர் இஸ்லாத்தை ஏற்றதுனால அதான் போனாங்க, போய் தங்கினாங்க. ஆனால் நடக்குமே ஜாஃபர் அலி அல்லாவுடைய சம்பவம். அப்போ ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, லம்மா மாத்தன் நஜாஷியோ, நஜாசி அரசர் மரணித்த போது, குன்னா நதஹத்தசு, நாங்கள் பேசுகின்றவர்களாக இருப்போம். அன்னஹு லா யஸாலு, நீங்கவே நீங்காது, யுரா, பார்க்கப்படுவது நீங்கவே நீங்காது, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அலா கபரிஹி நூறுன், அவருடைய கபரு மேலே ஏதோ ஒரு பிரகாசம் அப்படி தெரியுமா, அது இருந்துக்கிட்டே இருந்துச்சான். லைட்லாம் போடலை, எதுவும் செட்டிங்லாம் இல்லை. ஆடா, அவருடைய கபரு மேலே என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெளிச்சம், எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அவங்க கபரு மேலே ஒரு வெளிச்சம் பார்க்கப்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இப்போ மரணித்த பிறகு அவங்களுடைய கபரில் எந்த லைட்டும் இல்லாமல் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சுருக்கிறான், அந்த அற்புதத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கான்றது இங்கே சொல்ல வர்றாங்க. ஆயிஷா நாயகி
ஆமாம், ஆயிஷா நாயகி பார்த்துருக்காங்க. சரி, அதே மாதிரி அல்லாஹ் நாடினா சில நல்லடியார்களுக்கு தங்களுடைய மரணத்தை அல்லாஹ் முன்கூட்டியே அறிவிச்சிருவான். தங்களுடைய மரணத்தை முன்பே அறிவிச்சிருவான். நம்ம மௌத்தா போகிறோம், இந்த அன்னைக்கு இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் என்ன செய்வோம், நம்முடைய ரூஹு பிரிய போது மலக்குமார் வந்துடுவாங்க அப்படின்றது அல்லாஹ் முன்கூட்டியே அறிவிச்சிருவான். அதுக்கு வாய்ப்பு இருக்கா, சாத்தியம் இருக்குது. முஸ்னதே அஹ்மதில் ஃபாத்திமா நாயகை பற்றி வரக்கூடிய ஒரு நிகழ்வு போட்டிருக்கு பாருங்க. உம்மி சல்மா அப்படின்றவங்களை தொட்டு அறிவிக்கப்படுது. அவங்க சொல்கிறாங்க, இஷ்தகத் ஃபாத்திமா, ஃபாத்திமா நாயகி முறையிட்டார்கள், ஷக்வாஹா தங்களுடைய அந்த கஷ்டத்தை. எப்படிப்பட்ட கஷ்டம்? அல்லத்தி குபிலத் ஃபீஹி, அந்த கஷ்டத்துடன் இருக்கிற போது தான் அவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டது. அந்த மாதிரி ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. யாரும் தங்கள்கிட்ட இருக்கிற அந்த பணிப்பெண்கிட்ட. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உம்மு சல்மா ஃபகுந்து உமர்ரிலுஹா, நான் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தேன், பணிவிட செய்கின்றவனாக இருந்தேன். அஸ்பஹத் யோமன், ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஃபாத்திமா நாயகி காலையில் எந்திச்சாங்க. யோமன் கம்சலி மா ரைத்துஹா ஃபி ஷக்வாஹா தில்க, இந்த மாதிரி அவங்க தங்களுடைய கஷ்டத்தை முறையிட்டதில்லை, அந்த மாதிரி கஷ்டத்தை முறையிட்டாங்க என்கிட்ட. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன செஞ்சதில்லை, முறையிட்டதில்லை. ஓ ஹரஜா அலியும் லி பாலி ஹாஜத், அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சுருந்தாங்க அந்த நேரத்தில், ஏதோ தங்களுடைய தேவையின் காரணமாக வெளியே போயிருந்தாங்க. அப்போ அந்த ஃபாத்திமா நாயகி என்கிட்ட கேட்குறாங்க, யா உம்மா, தாயே, இஸ்கிபி லி குஸ்லன், கொஞ்சம் எனக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வைங்க. சகப்துலஹா குஸ்லன், நான் குளிக்கிறதுக்கு என்ன செஞ்சேன், தண்ணியை எடுத்து வச்சேன். எகுதசலத், என்ன செஞ்சாங்க, குளிச்சாங்க. க அஹ்சனி மா ரைத்துஹா, இதுக்கு முன்னாடி இப்படி நான் குளிச்சு பார்த்ததில்லை, அவ்வளோ தெளிவாக என்ன செய்கிறாங்க, நல்ல நீட்டாக பளிச்சுன்னு என்ன செஞ்சிடறாங்க, குளிச்சிடுறாங்க. எகுதசலத் க அஹ்சனி மா ரைத்துஹா தகுத்தசிலோ, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் குளிச்சு பார்க்கல, அந்த மாதிரி நல்ல முறையில் குளிச்சுக்கிட்டாங்க. சும்மா காலத்துக்கு பிறகு சொன்னாங்க, யா உம்மா அதீனி சியாபி அல் ஜுதுத், ஜுதுத, என்னுடைய ஆடையில் புதிய ஆடைகளை கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அத்தைத்துஹா, நான் அந்த புதிய ஆடை எடுத்து கொடுத்தேன். ஃபல் அபிசத்துஹா, ஃபாத்திமா நாயகி அதை அணிஞ்சுக்கிட்டாங்க. சும்மா காலத்துக்கு பிறகு கேட்டாங்க, யா உம்மா, என்னுடைய அந்த தாயை பணிப்பெண்ணே, கத்திமீலி ஃபிராஷி, என்னுடைய விரிப்பை கொஞ்சம் விரிங்க, முற்படுத்துங்க. வஸ்தல் பைத், எங்க வீட்டுக்கு நடுவில் என்ன செய்யுங்க, அந்த பாயை கொஞ்சம் ஃபிராஷை விரிங்க. ஃபால்த்து, நானும் செஞ்சேன். ஓ இல்தஜாத், என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு கிழிச்சு படுத்துக்கிட்டாங்க. ஓ இஸ்தக்பலத்தில் கிபுலா, கிபுலாவை முன்னோக்கினார்கள். ஓ ஜாலத்து எதஹா, தங்களுடைய கையை ஆக்கினார்கள். தஹ்த ஹத்திஹா, தங்களுடைய கன்னத்திற்கு கீழே, நம்மளை மாதிரி இல்லை குப்புரடிச்சு படுக்கிறது, ஆக்கிட்டு சும்மா காலத்து பிறகு சொன்னார்கள், யா உம்மா இன்னி மக்பூலத்துன் அலான், தாயே இப்போது என் ரூஹு கைப்பற்றப்பட போகிறது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய ரூஹு என்ன செய்யப்பட்டுருச்சு, வகத் தத்தஹரத் ஃபலா யக்ஷிஃப்னி அஹதுன் ஃபகபிலத் மக்கானுஹா, ஃபகுபிலத் மக்கானுஹா. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே அந்த இதில் என்ன செய்யப்பட்டுருச்சு, அவங்களுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டதாக வருது. இப்போ இதில் என்ன செய்யுது, ஃபாத்திமா நாயகிக்கு அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே என்ன செஞ்சுருக்கிறான், அவங்களுடைய மரணத்தை அறிவிச்சிருக்கிறான் அப்படின்றது இதில் தெரியுது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு தயாரிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதே போன்று இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருது, யாருடைய இதில், உஸ்மான் ரலியல்லாஹுடைய இதில். உஸ்மான் ரலியல்லாஹு வந்து லாஸ்ட் நேரத்தில் பிடிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போது வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்ன உஸ்மான் அஸ்பஹ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறாங்க. ஃபஹத்தஸ்து ஃபகால, நான் அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, இன்னி ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், நான் ரசூல்லாவை கனவுல இன்று இரவு பார்த்தேன். ஃபகால, ரசூல்லா சொன்னாங்க, யா உஸ்மான் அஃப்திர் இந்தனா, உஸ்மானே என்ன செய்யுங்க, என்கிட்ட வந்து நோன்பு தொடங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லா. ஃபஸ்பஹ உஸ்மான் சாயிமன், ரசூல்லாவுடைய இந்த இது கேட்டுட்டு, நைட்டு தூக்கத்தில் கேட்டுட்டு உஸ்மான் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, நோன்பு வச்சுட்டாங்க. ஃபகுத்தில மீ யௌமிஹி ரலியல்லாஹு அன்ஹு, அன்றைய இஃப்தாருக்கு முன்னாடியே அவங்க என்ன செய்யப்பட்டுட்டாங்க, கொல்லப்பட்டுட்டாங்க. ரசூல்லாட்ட போய் இஃப்தாருக்கு போயிட்டாங்க. அப்போ இது என்ன தெரியுது, அப்போ முன்னாடியே அல்லாஹு தஆலா நாடிய நல்லடியார்களுக்கு மரணத்தை, நீங்கள் மரணமாக போகிறீங்கன்றது அல்லாஹ் காட்டு, இது வந்து அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கராமத் அப்படின்றது தெரியுது.
அப்போ இதில் தான் ஏன் இதெல்லாம் சஹாபாக்கள் விஷயத்தில் சொல்கிறாங்கன்னா அதுதான் ஆதாரமாக எடுக்க முடியும். சஹாபாக்கள்ன்றவங்க வலிமார்கள் தான், அப்படி தானே? நபிமார்கள் அல்லாத எல்லாருமே என்னது? நபிமார்களும் வலிமார்கள் தான். ஆனால் அவங்கள்ட்ட நபித்துவம் என்பது என்ன செஞ்சுருக்குது? அதுக்கு மேலே ஒரு அந்தஸ்து அது என்ன. அப்போ இது கொண்டு ஆதாரமாக வச்சு பார்க்க